இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A sum of money invested at compound interest amounts to rupees 800 in 3 years and to rupees 840 in 4 years. The rate of interest per annum is. இப்போ சம் அமௌண்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து 800 ஆகுது. 4 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து 840 ஆகுது. இப்போ 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அது ஃபஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா அதான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த 840லேருந்து 800 மைனஸ் பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் கண்டுபிடிச்சலாமா அதான் எழுதியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர்ஸ் ஈக்குவல் டு rupees 840 minus 800. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 40 கிடைக்குது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100. இதில் ரேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ரேட்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு டைம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 40 டிவைட் பை இப்போ பிரின்சிபல் வந்துட்டு இப்போ 800 இருந்ததா 840 ஆகுது 1 இயரில் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ 800 பிரின்சிபல் எடுத்துக்கலாமா. அதான் 800 இன்ட்டு டைம் வந்து 1 இயராக அதான் 1 இதை கேன்சல் பண்ணுமா ரேட் வந்து 5% கிடைக்குது. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட்.